முதலமைச்சர் ஜெயலலிதா தொடர் கண்காணிப்பில் உள்ளதாக அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கையில் கூறியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜா. ராஜா, முதலமைச்சர் உடல்நிலை குறித்து மருத்துவமனை தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள தகவல்கள் என்ன? அது குறித்து சொல்லுங்க. சீரான உணவுகளை முதலமைச்சர் எடுத்துக்கொள்கிறார். இதுதான் தற்போதைய அப்போலோ மருத்துவமனை கொடுத்துள்ள மருத்துவ அறிக்கை. இது மூன்றாவது அறிக்கையாக கொடுக்கப்படுகிறது. நேற்று முன்தினம் 12 மணி அளவில் முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து ஒரு மருத்துவ அறிக்கை கொடுக்கப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக நேற்று அதேபோல் முதலமைச்சர் உடல்நிலை குறித்து கொடுக்கப்பட்டது. தற்பொழுது ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் முதலமைச்சர் இன்னும் மருத்துவ கண்காணிப்பில் இருப்பதாகவும், ஆனால் சீரான உணவு முதலமைச்சருக்கு கொடுக்கப்படுவதாக இந்த மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுதான் தற்போதைய தகவலாக உள்ளது. தொடர்ந்து அவர் மருத்துவர்களுடைய கண்காணிப்பில் முதலமைச்சர் இருந்து கொண்டிருக்கிறார். சீரான உடல்நிலை அவருக்கு இருப்பதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது சீரான உணவும் கொடுக்கப்படுகிறது என்ற இந்த அறிக்கை வந்திருக்கும் பொழுது முதலமைச்சருடைய உடல்நிலை என்பது நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். நாளை காலை அவர் தன்னுடைய போயஸ்காட்ட தோட்ட இல்லத்திற்கு திரும்புவதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து முதலமைச்சரை காண்பதற்கான ஏராளமான அதிமுக தொண்டர்கள், அமைச்சர்கள் மற்றும் முக்கிய அதிகாரிகள் இங்கு அப்போலோ மருத்துவமனைக்கு வந்து கொண்டிருக்கின்றனர். தற்போதைய நிலவரப்படி தற்போது கிடைத்த செய்தி, முதலமைச்சருக்கு சீரான உணவு கொடுக்கப்படுகிறது என்ற தகவல் தான் தற்பொழுது அப்போலோ மருத்துவமனையினுடைய மருத்துவ அறிக்கையாக உள்ளது. ராஜா, முதலமைச்சர் ஜெயலலிதாவை தற்பொழுது எந்தெந்த அமைச்சர்கள், நிர்வாகிகள் வந்து பார்த்தாங்க? இது குறித்த தகவல்கள். முதலமைச்சரை அனைத்து அமைச்சர்களும் இங்கு, அதாவது நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அதே போல் எடப்பாடி பழனிசாமி, உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி உள்ளிட்ட ஏராளமான அமைச்சர்கள் இன்னும் மருத்துவமனையில் உள்ளனர். அதே போல் மூத்த IAS அதிகாரிகள், முதலமைச்சருடைய செயலர்கள் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகளும் தற்பொழுது காலையிலிருந்து இந்த மருத்துவமனைக்கு வந்துள்ளனர். ஆனால் அவர்கள் யாரும் முதலமைச்சரை நேர சென்று பார்க்கவில்லை. இங்கு மருத்துவமனை வளாகத்திற்கு வந்துவிட்டு இங்கிருந்து முதலமைச்சருடைய உடல்நிலை குறித்து அறிந்து கொண்டு அதற்கு பிறகு செல்கின்றனர். ஒவ்வொரு அமைச்சர்களாக வந்து கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து அதேபோல் அதிமுக தொண்டர்களும் அதிக அளவில் வந்து கொண்டிருக்கின்றனர். ஏற்கனவே இந்த அப்போலோ மருத்துவமனை அமைந்துள்ள அந்த கிரீன் சாலையில் யாரும் தொண்டர்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படுவதில்லை. முக்கியமான அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள், MPக்கள் மட்டுமே இங்கு உள்ளே அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த வளாகத்திற்கு வருவதற்கு அனைவரும் முதலமைச்சருடைய உடல்நிலை குறித்து இங்கு கேட்டறிந்து விட்டு செல்கின்றனர். திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முதலமைச்சர் ஜெயலலிதா தற்பொழுது நலமாக உள்ளதாகவும், அவர் சீரான உணவுகளை எடுத்துக் கொள்வதாகவும், நாளை அவர் இல்லம் திரும்ப வாய்ப்புள்ளதாகவும் எமது செய்தியாளர் ராஜா வழங்கிய தகவல்களை கேட்டோம்.